உங்கள் சபை என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அர்ப்பணிப்போடு உள்ள ஒரு திருச்சபையாக நான் பார்க்கிறேன். வெளியில் எடுத்துக்கிட்டால் கல்வெட்டுலேயும் அப்படிதான் இருக்கு. ஒரு குடும்பமாக இந்த திருச்சபைக்காக ஒரு அர்ப்பணிப்பு. எல்லா இடத்துலையும் நான் அப்படி பார்க்கவில்லை. நிறைய இடங்களில் மிஷினரிகளுடைய வரலாறுகளில் நான் பார்த்துருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சாட்சி. நான் ஆண்டவருக்காக நான் என்னை தருகிறேன், என்னுடைய இருக்கிறத எல்லாம் உம்மிடத்திலிருந்து வந்தது, நான் உமக்காக தருகிறேன் என்று சொல்கிறேன். ஒரு பாக்கியமுள்ள திருச்சபையாக நான் பார்க்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலே 23வது அத்தியாயத்தில் நாம் அடிக்கடி என்ன செய்கிறோம் அப்படின்னா, வீடுகளில் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். குழந்தைகளாக இருக்கும்போது நமக்கு பெரியவங்க சொல்லிக் கொடுத்த வசனமும் அதுதான் என்பதை நான் பார்க்க முடிகிறது. எடுத்து வாசிப்போமா? சங்கீதம் 23வது அத்தியாயத்தை 5வது வசனம் வாசிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி ஒழுகிறது. எந்த ஒரு வார்த்தைகள் எந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதமாக திருச்சபையின் வரலாறுகளிலே வீடுகளிலே இருக்கக்கூடிய ஹோம் சர்ச்சஸ் பிரேயர் செல்லுகளில் போய் பார்த்தீங்கன்னாக்க எல்லா இடங்களிலையும் ஆதி காலத்திலிருந்து 23வது சங்கீதத்தை கிளீனாக பிள்ளைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் மனப்பாடமாக அழகாக சொல்லுவாங்க. ஆனால் இந்த வார்த்தைகளே நீங்கள் கவனிக்கப்படும் போது வேதம் சொல்லுகிற கர்த்தர் என் மெய்ப்பனாக இருக்கிறார் என்று சொல்லி, தேவனை நம்முடைய மெய்ப்பனாக நாம் கொண்டிருக்கும் போது நமக்கு ஒரு காலத்திலையும் ஆடுகளை மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிற அந்த மேய்ப்பனுக்கு எங்க கொண்டு போய் அவர்களை மந்தையை நடத்த வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். எங்க செழிப்பான இடத்திலே அவர்களை நடத்த வேண்டும், அவர்களுக்கு தண்ணீர் உள்ள இடங்களிலே நடத்த வேண்டும், அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்ற ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கின்ற ஒரு மாபெரும் ஒரு பணியை செய்து வருகிறவர் தான் இந்த மேய்ப்பன். இன்னைக்கு திருச்சபையினுடைய வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம். ஆதி திருச்சபையிலே ஆதி காலங்களில் இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த வார்த்தையின்படியாக வாழ்ந்தார்கள், ஜீவித்தார்கள். இங்கே தெற்கே இருந்து நீங்க வடக்க வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னாக்க எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்க திருச்சபை வரலாறுகளே நான் பார்க்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி சர்ச்சு அவங்க பேர்ல தான் இருக்கும், பள்ளிக்கூடம் அவங்க பேர்ல இருக்கும், காலேஜ் அவங்க பேர்ல இருக்கும். எல்லாம் அந்த குடும்பமாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை அந்த செய்தபடி அந்த பெற்றுக்கொண்டபடினாலே அந்த அங்கேருந்து இங்கே வரைக்கும் நான் வேம்பாரெல்லாம் போயிட்டு பார்க்குறேன். தூத்துக்குடி பக்கத்துலேயும் போய் பார்க்குறேன். டிஎஸ்எஸ் குரூப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னாக்க திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாசிரேத்து பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அன்னமாள் அவங்களுடைய குரூப் எல்லாம் பார்க்கலாம். எங்க பாருங்க, நாங்கள் பெற்ற ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் எங்கள் ஆண்டவருக்காக எல்லா இடங்களிலும் கல்வி நிறுவனங்களையும் ஆலயங்களையும் நாங்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிற குடும்பங்களை நிறைய இடத்துல நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அவங்க தான் இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கப்படும் போது இன்னைக்கு வட மாநிலங்களிலே நிறைய சபைகள் எழுப்புறதுன்னா இந்த குடும்பத்தினுடைய ஒரு பங்களிப்பு தான் வட மாநிலங்களில் என்ன செய்யறாங்க அப்படின்னா பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி, சர்ச்சு மூணையும் கட்டி கொடுக்குறாங்க. இப்படியாக ஏன் அதெல்லாம் செய்யறாங்க? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஆண்டவர் சொல்லுகிறார், ஜாதிகளுக்கு ஒளியாக இருக்கிற அந்த தெய்வம், நமக்கு ஒளியாக இருக்கிற அந்த தெய்வம், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி நம்மை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்ன சொல்றாரு? சீயோனே நீ எழும்பி பிரகாசி என்று சொல்லுகிறார். அதற்குரிய ஆசீர்வாதத்தை தருகிறார். நீ போய் பெரிய காரியங்களை செய்ய அப்படின்னு தான் சொல்லுகிறார். இந்த எத்தனை பேரை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம்? ஆலயத்துக்கு வருவது சரி, போறது சரி, இப்படிப்பட்ட பங்களிப்பை நாம் நினைத்திருக்கிறோமா? இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை நாம் நினைத்திருக்கிறோமா? பாருங்க, வேதத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த நாட்களிலே அவர் என்ன செய்தார் என்று பார்க்கப்படும் போது ஜனங்களை ஆண்டவர் சுகப்படுத்தினார். ஏசாயாவுடைய புத்தகத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும். 60வது அத்தியாயத்திலே 1-3 வரைக்கும் நாம் வாசிக்கப்படும் போது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. சரி, கர்த்தருடைய மகிமை உங்கள்கிட்ட வந்தது, நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுவரைக்கும் வந்திருக்குதா? வந்திருந்தவங்க என்ன செய்வாங்க? யோசிக்கணும். சீயோனே எழும்பி பிரகாசி என்று வார்த்தையை வாசிட்டு அழகான வசனம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. வீட்டுல கொண்டு போய் மாட்டி வச்சுட்டு அதை டெய்லி பார்க்கறது தான் வேலையா இருக்குதே தவிர சீயோனே எழும்பி பிரகாசி என்று சொல்லி பெரிய வாய் நிறைய சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா வாழ்க்கையில எங்க இருக்கிறது?
வாழ்க்கையில நாம் இந்த அனுபவத்தில் இருக்கிறோமா, அந்த சாட்சியில இருக்கிறோமா, அந்த செயல்பாடுகளில் இருக்கிறோமா, அந்த கிரியைகளில் இருக்கிறோமா? ஆண்டவர் இப்படியாக இந்த பூமியில சொல்கிற இந்த ஒரு வார்த்தை எப்படி எழும்பி பிரகாசித்தார் இயேசு கிறிஸ்து. ஏசாயா 61:1 வாசிங்க. எழும்பி பிரகாசி. ஐயா 61:1 வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்கொண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிடுதலை கூறவும் என்று நாம் பார்க்கிறோம். அது அபிஷேகத்தினுடைய தைலம் என்ன செய்கிறது? கிறிஸ்து இயேசுவின் மேல இறங்கின அந்த ஆவியானுடைய அந்த தன்மையை இங்கே நாம் பார்க்கிறோம். இது ஆண்டவர் வருகின்ற நாட்களிலே இப்படியாக ஊழியத்தை செய்ய போகிறார் என்கிறதை ஏசாயானுடைய புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கப்பர்நாகும் தேவாலயத்துக்கு வருகிறார். வழக்கம் போலதான் அவர் ஓய்வு நாளை கை கொண்டிருக்கிற நேரத்தில் வேதாகமத்தை கையிலே வாங்கி கொண்டு, வேதத்தை கையில வாங்கி கொண்டு ஏசாயானுடைய புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறார். இந்த வார்த்தையை வாசிக்கிறார். இது இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று சொல்லப்படும் போது, என்னடா இது இன்றைக்கு நிறைவேறிச்சா? இந்த வார்த்தையை சொல்லுகிறார், இன்றைக்கு நிறைவேறுகள் சொல்லுகிறாரு. எப்படி இந்த மனுஷன் ஆளு சொல்லுகிறாரு, எதை வச்சு சொல்லுகிறாரு என்று அவர் மேலே நோக்கமாயிருந்தார்கள். ஏன் நோக்கமாயிருந்தானா, வெளியில வரட்டும் விசாரிப்போம், வெளியில வந்த உடனே நம்ம கேட்போம், வார்த்தையை சொல்லுகிறீரே இதனுடைய அர்த்தம் என்ன, நிறைவேறிற்று என்று எப்படி சொல்லுவீர் என்று சொல்லி கேட்பதற்காகத்தான் அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அவர் மேலே அவர் கண்கள் எல்லாம் அவர் மேலே என்ன அப்படின்னா, மிக ஒரு சந்தேக கண்கள் இருந்தது, ஒரு கோபமான ஒரு கண்கள், ஒரு வெறித்தனமான ஒரு கண்கள். அவரை எப்படின்னாக்க வேற விதமாக, அதாவது இருதயத்துல கசப்ப வைத்திருக்க எட்டியாய் கசந்திருக்கிற ஒரு மனதை போல அவரை பார்த்தார்கள். இன்னைக்கு நிறைவேறிச்சுன்னு சொல்ல, வா வெளியில பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாக சொல்லுகிற அந்த ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த வார்த்தையின்படியாக பூமியிலே இறங்கி அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கப்படும் போது, ஒரு குருடன் வருகிறார். அந்த குருடனுக்கு என்ன பண்ணுகிறார் என்று பார்க்கப்படும் போது, தரையில துப்பி சேறு உண்டாக்கி அவனுடைய கண்ணிலே பொசி, நீ சீலாவம்ல போய் நீ கழுகு அப்படின்னு சொல்லுகிறார். இப்படியாக அவன் போய் கழுகுறான், அவன் குணம் அடைகிறான், பார்வை அடைகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், கண்களை திறக்கின்ற ஒரு பெரிய ஊழியம், கண்களை திறக்கின்ற ஒரு பெரிய ஊழியத்தை ஆண்டவர் எங்கே செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அவருடைய ஊழியம் ஆவியானவர் அபிஷேகித்திருந்தால் என்ன செய்யணும்னா, கண்களை திறக்க வேண்டும். அபிஷேகம் வந்தா என்ன செய்யுங்க, நீங்க என்ன செய்யணும்? அநேருடைய கண்களை, எனக்கு அபிஷேகம் இருக்கு, நான் அந்நிய பாஷை பேசுறேன், தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன், நிறைய பேர் குதிக்கிறான். யாருடைய கண்களை நீ திறந்திருக்கிறாய்? எத்தனை பேருடைய கண்களை திறந்திருக்கிறாய்? இருதயங்களை திறக்க வேண்டிய காரியத்திலே ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க, அதாவது ரொம்ப தரங்கட்ட வார்த்தைகளை எல்லாம் வெளியில பேசுவாங்க, வீட்டுகளில் பேசுவாங்க. சர்ச்சில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்நிய பாஷை பேசுவாங்க, குதிப்பாங்க, டான்ஸ் ஆடி சாட்சி சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட சபைகள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கு. அந்த சபைகளை எவ்வளவு கூட்டம் நிறைஞ்சிருக்குது, எவ்வளவு ஜனங்கள் இன்னைக்கு மிகவும் கேவலமாக ஒரு வேஷமாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ரொம்ப சபைகளை சாத்தான் என்ன பண்ணுகிறான், ஆளுகையை செய்கிறான். அப்படிப்பட்ட ஜனங்களை யார் விடுதலையாக்குறது? அபிஷேகத்துல இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அபிஷேக தைல இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியுமா? இயேசுவானவர் என்ன சொன்னாருங்க ஐயா, இதை படிச்சுக்கிட்டு அப்படியே இருங்கன்னா சொன்னார். கரெக்டா சொன்னீங்க. கேட்கிறவர்களாக இல்லை, செய்கிறபடி இருங்க அப்படின்னு சொல்லுகிறார். இன்னைக்கு உலகத்தில் இருக்க தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரையும் ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? சீயோனை எழும்பி பிரகாசி. அதை தான் சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம், 23 பார்க்கிறோம். உங்கள் தலையை எண்ணெயாலே அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணினால் அபிஷேகத்தினுடைய அர்த்தம் தெரியுமா? அபிஷேகத்தினுடைய அதனுடைய சாராம்சம் தெரியுமா? அதனுடைய வல்லமை தெரியுமா? இதைத்தான் நாம் இந்த நாட்களில் பார்க்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்துல நிறைய பேர் அங்கே கூட்டத்தை போடுறாங்க, இங்கே கூட்டத்தை போடுறாங்க. பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப பலகீனமானவரா? ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா, பலகீனமானவருங்களா? நீங்க சொல்லுங்க. பரிசுத்த ஆவி அபிஷேகம் அவர்தான் இப்படி கையை வைக்கிறான், துப்பு துப்பு துப்புன்னு என்ன பண்றாங்க, தப்பு தப்புன்னு கீழே விழுகிறாங்க. இந்த பக்கம் போய் தள்ளாடி போய் சுவர்ல போய் சாயுது, அது அங்க போய் குப்புற விழுது, இன்னொன்னு உருளுது, அங்க சுத்திக்கிட்டு இருக்கு. கேட்டா அபிஷேகமா? இது அபிஷேகமா ஐயா?
நம்ம சபைக்கு ஒரு எழுப்புதல் வந்துருச்சு, அபிஷேகம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போடுகிறாருங்க. வேதம் அப்படியா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது, வேதம் அப்படியாக நமக்கு உரைக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் கொடுக்கின்ற தேவனுடைய வல்லமையான தேவ ஆவியை பெறி இன்னைக்கு தவறான ஒரு கண்ணோட்டத்தை, தவறான சிந்தனையிலே இருக்கிற இந்த ஜனங்கள் எல்லாரும் சீரழிந்து கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, சாத்தானுடைய ஊழியக்காரர்கள், அந்தி கிறிஸ்தனுடைய ஊழியக்காரர்கள், மிருகத்தினுடைய ஆவி, தவளையினுடைய ஆவி, சர்ப்பத்தினுடைய ஆவி நிறைய வெனாச்சுன்னா தேசம் முழுதும் பரவி நிறைஞ்சு கிடக்கிறது. இதுல இருந்து நீங்க எப்படி வெளியில கொண்டு வர முடியும்? எப்படி அந்த ஜனத்தை மீட்க முடியும்? உங்களுக்கு என்ன இருக்குது? சும்மா சபையில வந்து உட்கார்ந்தாச்சு, காணிக்க தசமா கொடுத்தாச்சு, அதுக்குள்ள ஆசீர்வாதம் கொடுப்பாரு, நான் ஆசீர்வாதம் இருக்கேன். இது இல்ல. நீ எழும்பி பிரகாசி என்று ஆண்டவரை சொல்லுகிறார். இப்படியே இருக்கிற காலமெல்லாம் இனிமேல் செல்லாதுங்க. உங்க வாழ்நாட்கள் நீங்க கணக்கு கொடுக்க வேண்டி இருக்குது. வேதத்தை எவ்வளவு தியானம் பண்ணுகிறீங்க, எவ்வளவு படிச்சிருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நீங்க கணக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு ஊழியம் செய்யணுமோ அந்த ஊழியத்தெல்லாம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நிரப்பி பார்த்தா இனி நீங்க ஓடுகிற ஓட்டம் வேகமா தான் இருக்க வேண்டும். நிறைய ஜனங்களை நீங்கள் சந்திக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவுடைய வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். அப்போஸ்தலருடைய புத்தகம் 1:8 என்ன சொல்லுகிறது? வாசிக்கப்படும் போது இன்றைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால், 2000 ஆண்டவர் கொரோனா வியாதியை கொடுத்தார். நிறைய பேர் செத்தானுங்க, கொள்ளை நோயினால ஜனங்கள் சாவாங்க. கர்த்தருடைய வருகையினுடைய காலங்களில் உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொல்லி தெருவெல்லாம் கூவி கூவி சொன்னாங்க. டிவி ஊழியங்களிலே சொன்னாங்க, ஜூம்ல பேசினாங்க, எல்லா பத்திரிகைகளிலும் செய்திகள் வந்தது. உலகம் முழுவதும் சம்பித்து போயிருந்தது. ஆண்டுடைய வார்த்தையை உரைத்திருக்கிறது. இதோ ஆண்டுடைய வருகை சமீபம் என்று சொன்னார்கள். எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில இப்போ உட்கார்ந்துட்டான். எல்லாம் தூங்கு மூஞ்ச மாதிரி உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கிறான். ஒருத்தவங்க கூட ஊழியத்திலே இல்லை, ஊழியம் செய்யறதில்லை. லாஸ் ஏஞ்சல்ஸ் இன்னைக்கு பற்றி தீப்பிடிச்சு எரிஞ்சு இன்னைக்கு 15 லட்சம் பேர் ஊரை காலி பண்ணி ஓடிட்டான். நிறைய பேர் அமெரிக்கா போனோம், லாஸ் ஏஞ்சல்ஸ்ல போய் நம்ம கூடாரத்தை கட்டணும், வீடை வாங்கணும், பல கோடி ரூபாய் செலவழிச்சு, நிறைய டாலரு எல்லாத்தையும் கொடுத்து செலவழிச்சு நான் பெரிய வீடை கட்டிட்டேன், எனக்கு சந்தோஷம், இன்னைக்கு குறையில்லைன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் எல்லாரும் இன்னைக்கு வீடெல்லாம் ஊரே தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய எச்சரிப்பு, இனி அடுத்து அக்னி தான், அங்கங்க தீதான் புறப்படும். தேவனுடைய எல்லா வார்த்தையின்படியாக எல்லா பூமியெல்லாம் என்ன அப்படின்னா இனிமேல் நெருப்புனாலே அழிவு. குண்டு போட்டா என்ன வருது, ராக்கெட்டு போட்டா என்ன வருது, லாஞ்சரை விட்டா என்ன நடக்குது, எல்லாம் நெருப்பு தான். இஸ்ரவேலினுடைய ராக்கெட்டை பாருங்க, ஈரான், ஈராக்கு, சவுதி அரேபியாவினுடைய பகுதிகளிலே பார்க்கப்படும் போது, சுற்றி இருக்கக்கூடிய எல்லா தேசங்களிலே பார்க்கப்படும் போது நெருப்புனால அந்த பட்டணங்கள் நொறுங்கி பெரிய குழிதான் இருக்குது. அங்க உள்ள பட்டணம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே குப்பமேடா கிடக்குது, நொறுங்கி போய் கிடக்கிறது. இதெல்லாம் காரணம் என்ன? தேவனுடைய வருகை சமீபமா இருக்கப்படும் போது நீ எழுப்பிய பிரகாசிக்கலையே, உன்ட என்ன ஒளி இருக்கிறது, உன்ட என்ன அபிஷேகம் இருக்கிறது, அபிஷேகம் நிறைஞ்சு வழின்னு வாயிலே சொல்லுகிறாய், வார்த்தை சொல்லுகிறாய், உன்னிடத்திலே ஒன்றுமே இல்லை என்று காத்திருந்த நாட்களே கேட்கிற தேவனாய் இருக்கிறார். என்னையும் தான் கேட்கிறாரு, உங்களையும் கேட்கிறாரு, எல்லாரையும் கேட்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் கேட்கிறார். இந்த கடைசி காலத்திலே தேவனுடைய அபிஷேகத்தை பற்றி, நான் ஆண்டவருடைய ஆவியை பற்றி என்று சொல்லுகிற ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் விசாரித்துக் கொண்டு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய ஆவி பராக்கிரமத்தை செய்கின்ற ஆவியாக இருக்கிறது. அற்புதங்கள் அடையாளங்களை இயேசுவானவர் எப்படியாக வாக்குத்தத்தத்தை நமக்கு சொல்லி இருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் அப்படியே நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலருடைய புத்தகம் 1:8 வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது போதும், நீங்கள் பலன் அடைவீர்கள். அப்ப என்ன அர்த்தம்? தேவ ஆவியானவர் பலனாய் இருக்கிறார், பலனாய் இருக்கிறார், வல்லமையாக இருக்கிறார். இப்படியே போய் கையை வச்சுட்டு இப்படின்றான், தபதமனு கீழே விழுகிறான். கேட்ட அபிஷேகம். இந்த பக்கம் தூக்கி துணியை தூக்கி போடுறான், அங்கே குப்புற விழுகிறான், அது அபிஷேகம். என்னையா அபிஷேகம்? வேதத்தில் அப்படியே சொல்லி இருக்கு, சபிக்கப்பட்ட சாத்தானுடைய ஆவியினுடைய கிரியைகளை நம்பி மோசம் போக்குகிற இந்த உலகத்துடைய ஜனங்களை காப்பாற்றுவதற்கு யார் இருக்கிறார்? நீ போய் கையை நீட்டி ஜெபம் பண்ணனா அந்த மாய்மாலம் செய்கிறவன் பொத்துன்னு கீழே விழணும். இதேதான் கொரியாவில் நடந்த மேட்ரு. போய் நாளை ஆசிரிக்க சென்று கொண்டு இருக்கிற ஒரு வண்டியிலே போய் கொண்டிருந்தார்கள்.
போய்கிட்டே இருக்கும்போது அங்கே பெரிய கூட்டம் நடக்கு. அந்த இடத்துல போன உடனே என்ன ஆச்சுன்னா, வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம், டப்புன்னு ஆஃப் ஆகி போச்சு, இன்ஜின் ஆஃப் ஆகி போச்சு. திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஆஃப் ஆகி போச்சு. புது வண்டி தானே, ஏயா கோளாறு காட்டுது அப்படின்னு பார்த்தா, அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கொரியன் சர்ச்சில் நிறைய பேர் இருக்கிறாங்க, 1,00,000 பேர்கிட்ட இருக்கிறாங்க. நிறைய உடன் ஊழியக்காரர்கள் வழியில் வரவேற்கிறாங்க, உள்ளே கூட்டு போகிறாங்க, ஜபம் கூட்டம் முடிஞ்சோடனே ஜபம் பண்ணுறாங்க. என்னடா இது, இன்னைக்கும் கூட்டம் நடக்குது, சரி நம்ம அங்கே போகிறதுக்குள்ள ஆண்டவர் இங்கே அனுப்பிச்சிருக்கிறாரு, வண்டியும் ஸ்டார்ட் ஆகணும், ஓரமாக விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே போய் உட்காந்துருந்தாங்க. ஒருத்தராக ஜெபிச்சு அனுப்பிடுறாங்க. எல்லாம் தொட பொத்து பொத்துன்னு விழுகிறாங்க. இந்த நம்ம பார்ட்டி 2 பேர் போய் நிற்கிறான், அவன் விழவே இல்லை, இப்படியே நிற்கிறாங்க. அவன் என்னென்ன முக்கி பார்க்குறான், ஒன்றும் நடக்கல. ஐயா நீங்கள் யாரு அப்படின்னு கேட்டான். கேள்வி வருதா? அந்த மாதிரி நீங்க போய் நுழைஞ்சு உட்கார்ந்துக்கிட்டு வம்பு பண்ணணும். என்ன வம்பு பண்ண? சாத்தானுடைய கூட்டத்தில் இதெல்லாம் நீங்க செய்றீங்களா? அன்னைக்கு ஒரு ஆள் என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டா, ஊழியத்துக்கு போறாரு, அந்த வீட்டுக்குள்ள பேய் பிடிச்ச வீட்டுக்குள்ள எல்லாரும் போய் என்ன பண்றாங்க, மந்திரவாதி வந்து பண்றான், எல்லா பாஸ்டர்களாம் வந்து எல்லாருமே ஒரு பெரிய சேலஞ்ச் ஆகி போச்சு. எல்லாரும் என்ன பண்றாங்க, உள்ள போய் ஜெபம் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க, ஒன்றும் நடக்கல. கடைசியில் நம்ம டிக்கெட் 2 பேர் உள்ள போச்சு. போன உடனே என்ன பண்ணாச்சு அப்படின்னு கேட்டாக்க, வராத என்னையா இது கதையா இருக்கு. தேவ ஆவியோட தேவனுடைய வார்த்தையோட நாம் புறப்பட்டு போகும்போது அபிஷேகத்தினுடைய தைலம் அங்கே கிரியை செய்யணும், அடையாளமாக இருக்க வேண்டும். இன்னொரு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்க, ஐயா இவர் பெரிய வல்லமையுள்ள ஊழியக்காரர் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன், நீங்கள் 2 பேரும் வயசானவங்க, ரொம்ப நாளாக பைபிள் படிச்சுக்கிட்டு இப்படியே உட்காந்துருக்கிறீங்க, உங்களுக்கு அபிஷேகம் இல்லாமல் இருக்குது, அதனால நாங்கள் எங்கள் பாஸ்டர் கூப்பிட்டு வரேன்னு கூட்டிகிட்டு போகிறானுங்க. அவன் போயிட்டு உள்ள உட்காந்துக்கிட்டு ஆஹா ஆன்றான். கடைசியில் பார்த்தாக்கா அங்கே ஜன்னல் வாசல்ல என்ன அப்படின்னாக்கா, மேலே பைபிள் வசனம் இருக்குது, பைபிள் அங்கேயே இருக்குது. உள்ள நுழையும் போது இவன் உள்ள வந்த உடனே இங்கே என்ன ஒன்றுமே வரமாட்டேங்கு, ஒன்றுமே கிரியை செய்ய மாட்டேங்க அப்படின்றான், புலம்பிக்கிட்டே இருக்கிறான். அப்ப என்ன, தேவனுடைய பிள்ளைகளுடைய எல்லா இடங்களிலும் ஆண்டவர் என்ன செய்கிறான்னா, வார்த்தை வந்து நமக்குள்ள என்ன செய்யணும் அப்படின்னா கிரியை செய்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்க வேண்டும். தேவனுடைய ஆவியினுடைய அபிஷேகம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் தேவ ஆவினாலே பலனடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. தேவ ஆவியினுடைய பலனை கொண்டுதான் ஊழியமே அப்போஸ்தலர் நாட்களிலே 1ஆம் திருச்சபை தொடங்கியது. தேவ ஆவி இல்லாம ஊழியமே கிடையாது. இன்னைக்கு நடக்கக்கூடிய ஊழியத்திலே இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்க, சரி வசனத்தை நாம் பார்க்கப்படும் போது வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கப்படும் போது, இயேசுவானுடைய வல்லமையினுடைய அபிஷேகத்தை தான் 1ஆம் திருச்சபை அடையாளப்படுத்தினது. 1ஆம் திருச்சபை சும்மா ஒண்ணு இல்ல, இயேசுவை அடையாளப்படுத்தி அப்படியே செய்தார்கள். அதுதான் கிறிஸ்தவர்களில் இருந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி யார் சொன்னா, அந்தியோகியா ஜனங்கள் சொன்னா. போற வர எல்லாரையும் பார்த்தான், என்னையா இது, இவங்கெல்லாம் யார் அப்படின்னாக்க, இயேசு கிறிஸ்து செய்தது அப்படியே செய்யறாங்க, அதனால அவர்கள் கிறிஸ்தவர்கள். இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்தா கிறிஸ்தவர்கள் சொல்றதுக்கு அந்த வசனத்தின்படி பார்த்தா இது நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்ம தான் சொல்லி எழுதி வச்சுக்கிட்டு இருக்கிறோமே தவிர, ஜனங்கள் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சாட்சி சொல்லுகிற அந்தியோ மக்களை போல இந்த உலகத்துல நம்ம இன்னைக்கு சாட்சிகளை இருக்கிறோமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய புத்தகம் 10ஆம் அத்தியாயம் 38வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 38 வாசிங்க. நசனாகிய இயேசுவை தேவன், ஏன் இந்த இடத்துல நசனாகிய இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கு, ஏன் எழுதப்பட்டிருக்கு, ஏன் இயேசு கிறிஸ்துன்னு எழுத வேண்டியதானே? எல்லா இடத்துலயும் அப்படித்தானே இருக்கு. ஏன் இந்த இடத்துல நசனாகிய இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கு, என்ன காரணம்? அந்த காலத்துல நிறைய பேர் இயேசு என்றவன் நிறைய பேர் இருந்திருக்கு. எங்களுக்கு ஒரே ஒருத்தர் தான், அவர் அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக யுஸ்தி என்னப்பட்ட இயேசு இருந்திருக்கிறார். இயேசு என்கிற பேரு நிறைய பேர் வச்சிருந்திருக்கிறாங்க, பல இடங்களிலே அது சொல்லப்பட்டிருந்திருக்கிறது. இந்த இடத்துல நசரேத்தில் இருந்து வந்த நாசரேயனாகிய இயேசு என்று சொல்லப்படும் போது உலகத்துல அவர் ஒருத்தர் தான் அடையாளப்படுத்தும், அவர் ஒருத்தர் தான் சொல்ல முடியும். அததான் ராஜா எழுதியிருக்கிறான். நாசரேத்து ஊரன் என்றுதான் அங்கே எழுதப்பட்டிருக்குது வரலாற்றிலே. அந்த பதிவை தான் இங்கே பார்க்கிறோம். நசரேத்தில் இருந்து வந்த அந்த நசனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்படியே இருக்கு, அபிஷேகம் உடம்புல இறங்குது. நம்ம மேல ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணபடி நமக்கு இறங்கி இருக்கு அப்படின்னா அடுத்த கட்டம் என்ன செய்யணும்? கீழே வாசிங்க. தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர்
நன்மை செய்ய வேண்டும். பிசாசுடைய கிரியைகளை என்ன செய்யணும்? விடுதலையை கொடுக்க வேண்டும், சுகமாக்க வேண்டும். அபிஷேகம் என்று சொன்னாலே முதல்ல என்ன செய்யணும்? நான் நன்மை செய்யணும். எல்லா மிஷினரி மாதிரியும் உலகத்துக்கு படையெடுத்து இந்திய தேசத்துக்கு வந்தான், சைனா தேசத்துக்கு போனான், ஆசிய பகுதிகளுக்கு போனான், இந்த பக்கத்திலையும் போனான். எல்லா இடங்களிலும் போய் என்ன பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எல்லாரும் என்ன செய்தாங்க? நன்மை செய்ய வேண்டும், பிசாசுகளை துரத்த வேண்டும், பிசாசு பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும். இதுதான் ஊழியம். இந்த ஊழியத்தை தான் மிஷினரிமார்கள் வந்தாங்க, குணமாக்க வேண்டும். அதுக்காக தான் முதல்ல உலகம் முழுவதும் என்ன பண்ணாங்க? மிஷினரிமார்கள் இந்தியாவில் வந்து ஆஸ்பத்திரியை கட்டி வச்சான். பிரசவ காரியத்திற்காக நிறைய பெண்கள் செத்து கொண்டிருக்கும் போது வள்ளியூர்ல ஐடா அம்மையார் என்ன பண்ணாங்க? ஒரு பெரிய ஆஸ்பத்திரியை கட்டி வச்சாங்க. ஏன்னாக்க ஆண்டவர் காட்டிய பணி, ஆண்டவர் சொன்ன பணி, நன்மை செய்ய வேண்டும், குணமாக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும். இதுதான் அவங்களுடைய பணியாக இருந்தது. இன்னைக்கு எத்தனை திருச்சபைகள் இன்னைக்கு பேருக்கு இருக்குது, என்னத்துக்கு இருக்குது? இந்த காரியத்தை ஏதாவது செய்யறாங்களா? வச்சிருப்பாங்க, நோட்டு வாங்குவாங்க, துட்டு வாங்குவாங்க. உள்ள ஆஸ்பத்திரி போனா மற்ற இடத்துல 3500 ரூபாய் ஸ்கேன், அங்க 5000 ரூபாய் இருக்கும். கட்டடம் பெருசா போட்டிருக்காங்க. நன்மை செய்கிறார்களா இவங்க? அந்த காலத்தில் உள்ள மிஷினரிகள் இலவசமாக எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். மிஷினரிமார்கள் இறங்கி குஷ்டரோகியை சுத்தம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொன்னாரு. ஒரிசால ஆஸ்திரேலியா மிஷினரி கிராகாம் டுவார்ட் என்ன பண்ணாரு? சுத்தம் பண்ணினாரு. நீங்க எத்தனை பேரை சுத்தம் பண்ணீங்க? எத்தனை ஊழியக்காரங்க அழைக்கப்பட்டவங்க போய் தொட்டு சுத்தமாக்கிறீங்க, இல்ல குணமாக்கிருக்கிறீங்க, இல்ல தொடச்சிருக்கீங்க, இல்ல மருந்து போட்டிருக்கீங்க, கட்டு போட்டிருக்கீங்க? ஒண்ணும் கிடையாது. எழும்பி பிரகாசிக்கிறார்கள். அபிஷேகம் தலையில வலியுது, வாயில தான் வலியுது. அபிஷேகம் தலையில இல்ல, உடம்புல கிடையாது, கிரியையில கிடையாது. மிக மிக கேவலமான ஒரு காரியத்தை அங்கே இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு நிறைய திருச்சபை நாடகம் போட்டுக் கொண்டு இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக இல்ல, கிரியைகளை செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கிரியையே இல்லை. வாயில பேசிட்டு போற காரியத்தை இனிமே நீங்க வச்சுக்காதீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் நன்மை செய்கிறவராக இருந்தார் என்று நான் பார்க்கிறோம். கீழே பாருங்க, பிசாசுடைய வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராக இருந்தார். அதே மாதிரிதான் முதலாம் திருச்சபையினுடைய காரியம் நிறைவேறினது. அதற்காகத்தான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கப்படும் போது 1 தெசலோனிக்கருடைய புத்தகம் 1ஆம் அத்தியாயம் 5ஆவது வசனத்தை நாம் வாசிப்போமாக. எங்கள் சுவிசேஷகம் உங்களிடத்திலே வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. அப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீங்க சுவிசேஷம் பேசுறீங்க, நீங்க தேவனுடைய வார்த்தையை செய்தியை கொண்டு வருகிறீங்க, நீங்க எல்லா இடத்துலயும் எப்போர்ட் மீட்டிங் நடத்துறீங்க, கான்ஃபரன்ஸ் போடுறீங்க, கன்வென்ஷன் நடத்துறீங்க, நீங்க பேசுவீங்க அப்படின்னாக்க உங்க வார்த்தை எப்படியாக இருக்க வேண்டுமானால் புறப்படுகிற சுவிசேஷத்தினுடைய வார்த்தைகள், பேசப்படுகிற வார்த்தைகள், எல்லா இடத்திலையும் பேசுகிற ஆண்டவருடைய வார்த்தைகளின் மத்தியிலே ஆண்டவர் வல்லமையை காண்பிக்கிறார். ஆவியுடைய முழு நிச்சயத்தினுடைய அடையாளத்தை கற்று தந்து கொண்டு இருக்கிறார். அப்படிதான் ஒரு மீட்டிங் நடந்தது அப்படின்னா அவன் பிரசங்கத்திலே எங்க சுகம் குணம் எல்லாத்தையும் ஆகி சாட்சி கொடுக்கணும். இன்னைக்கு எத்தனை, அதுதான் அபிஷேகம். எழும்பி பிரகாசிக்கின்ற ஒரு பெரிய ஒரு மாமனிதர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்றதாக நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஊழியத்தில் சாவிக்கப்பட்ட சபைகள் தான் இது. இன்னைக்கு எங்க போச்சு? பாஸ்டர் பிவி போன இடங்களிலெல்லாம் நிறைய காரியங்கள் உண்டு. ஒரு இடத்துல என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு அம்மா டெய்லி இந்த பாட்டை கேட்கும், செய்தியை கேட்கும், இல்லை 10 நாளா மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அந்த அம்மா கேட்டுக்கிட்டே இருந்தது. கடைசியில் என்னாச்சு அப்படின்னா, திடீர்னு அந்த அம்மாவுக்கு பயங்கரமாக உடல் நடுக்கம், கையெல்லாம் வந்து நடுக்க வந்து உடம்பு சரியில்லாம பெரிய வைரஸ் ஃபீவரில் அப்படியே சுருண்டு கீழே விழுந்து எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போகிற நேரத்தில், கிராம பகுதி, என்ன அந்த அம்மாவுக்கு ரொம்ப நடுக்கமும் பயமும் வந்த உடனே கடைசியில் என்னாச்சு அப்படின்னு கேட்டாக்க, அந்த அம்மா எல்லா ஜனங்களும் சொல்லியிருக்காங்க, அந்த அம்மா ஆஸ்பத்திரி போய் வீட்டுக்கு வந்திருக்குது, வீட்டில் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்குது, அப்பவும் அது குணமாகலை. மறுநாள் ராத்திரி 6 மணிக்கு கூடிருச்சு. இங்கே கன்வென்ஷன் கூட்டம் நடந்திருக்கு, இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அந்த அம்மா ஆள் அனுப்புகிறாங்க, அவங்கள வந்து ஜெபம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அப்புறம் ஒரு பாஸ்டர் போனாரு, அவர் போய் ஜெபம் பண்ணாரு. எப்படி குணமாயிருக்குன்னு கேட்டாக்க கொஞ்சோண்டு குணமாயிருக்கு அப்படின்னாங்க. திருப்பி என்ன பண்ணாரு, அவர் கேள்விப்பட்டு, யோ நீ உட்காரியா, இன்னும் அடுத்த ஆளை பாஸ்டர் அனுப்பு அப்படின்னு அடுத்த பாஸ்டர் அனுப்பிச்சாரு. அவர் போய் ஜெபம் பண்ணாரு, கொஞ்சமா குறைஞ்சிருக்கு, சுமாரா இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அடுத்து 100 பாஸ்டர் அனுப்பிச்சாரு. ஓசூர்ல இருக்கிறார் அந்த பாஸ்டர். இப்போ அவரை போன உடனே அவர் போய் ஜெபம் பண்ணி இருக்கிறாரு, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. முழு சுகமாயி அந்த அம்மா எஞ்சி முழங்கால நின்று இருந்திருக்குது. அப்புறமா வந்து சொல்லியிருக்கிறாரு குணமாயி போச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னாச்சு, மறுநாளைக்கு வந்து கூட்டத்தில் அட்டன் பண்ணிச்சு. 3 நாள் 4 நாளாக கூட்டத்துக்கு வந்து கொண்டே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அவன் அந்த அம்மாவனுடைய வீட்டில் என்னாச்சு அப்படின்னா, ஒரு மாடு என்னாச்சு அப்படின்னாக்க நோய்வாய்ப்பட்டு என்னாச்சு, செத்து போச்சு. நான் எங்கள் கூட்டத்துக்கு வந்ததுனால தான் அந்த என்னாச்சுன்னா, உங்கள் மதம் மாறினதுனால தான் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ன உடனே, மாமா அங்கே வாங்க உட்காருங்க சேர்ல அப்படின்னு உட்கார வச்சோன்னேன். ஏம்மா உனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது, சரி அப்போ நீ என்ன பண்ண, பைபிள் வாசித்தாங்க, வசனத்தை கேட்ட, உனக்கு ஜெபம் பண்ணாங்களா, நீ விசுவாசித்தியா, உனக்கு சுகமாச்சு. உன் மாட்டுக்கு இந்த வசனமும் தெரியல, விசுவாசமும் இல்லை, அதனால தான் செத்து போச்சு. நீ விசுவாசிச்சா குணமாயிருச்சு, அதுக்கு விசுவாசம் இல்லை. கடைசியில் அந்த அம்மா சொல்லிச்சு, ஆண்டவர் உனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, உன்னை இழக்கன்னு நினைக்காத, கண்ணுக்குட்டி இருக்குது, வளர்ந்து பெருசாகும், உன்னுடைய மந்தைகள் ஆண்டவர் நிறைய மந்தையை என்ன செய்வார், பெருக பண்ணுவார் என்று சொல்லி அவர் சொல்லிட்டு வந்தாங்க. இப்படியாக சில ஊழியங்கள், அவர் கால் வைக்கிற இடமெல்லாம் சபைகள் தான். 24,000 ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறாரு. 2,000 ஞானஸ்தானம் புத்திஸ்டுக்கும் முஸ்லீமுக்கும் கொடுத்திருக்கிறாரு. ஒரு அப்போஸ்தலனுடைய ஒரு அடையாளம் அவர்கிட்ட இருந்திருக்கு. ஒரு எழும்பி பிரகாசித்த ஒரு மனிதனா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா எந்த டிக்கெட்டையும் தெரியல கண்ணுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, வாயில தான் என்ன செய்வோம், நம்ம சொல்லுவோம். ஆனாலும் கூட நம்ம மக்கள் என்ன செய்வாங்க, வாயில தான் சொல்லுவாங்க. என்னைக்கியா இந்த மாதிரி காரியங்களை கேட்டுக்கொண்டு ஒரு மாபெரும் ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்துரு. வாசிங்க, அதிலே பார்க்கப்படும் போது முழு நிச்சயத்தோட வந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. முழு நிச்சயமாக இது நிச்சயமான ஒரு ஊழியம். நீங்க பிரசங்கிக்கிறீங்களா, செய்தி சொல்றீங்களா, வேதத்தை தியானம் பண்ண கற்றுக் கொடுக்குறீங்களா, அந்த இடத்துல முழு நிச்சயமாக தேவ ஆவியானவர் இடைபடுவார், பேசுவார், கர்த்தர் கிரியைகளை நடப்பிப்பார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கப்படுகிறோம். இப்படியாக வார்த்தைகளை வாசித்துக் கொண்டிருக்கும் போது 2 தீமோத்தேயுடைய புத்தகம் 1ஆம் அத்தியாயம் 7ஆவது வசனத்தை வாசிங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமுள்ள அன்பும், பலமான ஆவியை கொடுத்திருக்கிறார். அன்புள்ள ஆவி, தெளிந்த புத்தி ஆவியை கொடுத்திருக்கிறாரு. உடனே என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஊரெல்லாம் தண்டரா பண்ணிடுவாங்க. லோக்கல் டிவில சொல்லிடுவாங்க, இன்னைக்கு பெரிய ஊழியக்காரர் வராரு, அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர் வராரு, அபிஷேகத்தை பெறுவதற்காக காத்திருங்கள், வாருங்கள் வாருங்கள் சொல்லி நோட்டீஸ் கொடுத்து எல்லாம் வண்டியா வேணா அள்ளி கொண்டு போய் குவிப்பாங்க. ஜனங்கள்லாம் எல்லா சபையிலும் என் ஜனங்களுக்கு வந்து அபிஷேகம் வேணும், அதனால என் சபையில் உள்ளவங்களாம் நாங்கள் வண்டியை புக் பண்ணிட்டோம், வேனை புக் பண்ணிட்டோம், லாரியை புக் பண்ணிட்டோம், பஸ்ஸை புக் பண்ணோம், கொண்டு போய் கூட்டத்தெல்லாம் நிறைச்சிருவானுங்க. எல்லாம் அவன் சபையில ஜனங்களுக்கு அபிஷேகம் பெறணும், அதனால கூட்டிட்டு போறணும், கொண்டு நிறைச்சிருவாங்க. அங்கே பார்த்தா லட்சக்கணக்கில் அப்படியே கூட்டம் அப்படியே இருக்கும். உடனே பெரிய ஊழியர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தாச்சுன்னா அவருடைய ஊழியம் என்ன தெரியுங்களா, அப்படியே என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டாக்க, பெரிய டவலத்தி அப்படியே பாரு, அவ்வளவுதான். அங்க ஒரு 1000 பேர் அப்படியே சாய்வாங்க, இந்த பக்கம் சாய்வாங்க. எல்லாம் ஆண்டவர் என்னையா சொல்லுகிறாரு, பலமான ஆவின்னு சொல்லுகிறாரு. நீ பொத்துன்னு விழுந்துன்னா அது என்ன ஆவி, அது இது என்ன சாயிர கேஸா இருக்குது. அப்ப அவன் யாரு, இவன் யாரு, என்ன நடக்குது உலகத்துல என்ன அப்படின்னு கேட்டா, வஞ்சகமான பிசாசுனுடைய ஆவியினுடைய கிரியைகளை இந்த நாட்களில் எதிர்க்க திராணியும் தம்மும் உங்களுக்கு இருக்குதா? என்கிட்ட சத்தியம் இருக்குது, என்கிட்ட எல்லாம் இருக்கு அப்படின்னா, சகல சத்தியத்திலும் ஆண்டவர் உங்களை நிரம்பி இருக்கிறார் என்றால், தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு இன்றைக்கு நமக்கு என்ன தடைன்றீங்க? போறதே கிடையாது, வீட்டை விட்டு வெளியிலே போறது கிடையாது. ஆண்டவரே சொல்லுகிறார், அநேகர் வேறு விதமாக நடந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் தேவனுக்கும் பகைஞர்கள், சிலுவைக்கும் பகைஞர்கள். இன்னைக்கு வேறு விதமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நிறைய பேர் இயேசுவுக்கு அவர்கள் பகைஞர்கள், விரோதிகளாக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை நாங்கள் கேட்கப்படும் போது நிறைய பேர் என்ன அப்படின்னாக்க, திரளாக கொடுங்க, சவுண்டே வரக்கூடாது, காணிக்கையை போடுங்க.
உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது, இந்த வச்சிருக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு காணிக்கை அனுப்ப வேண்டிய எல்லாமே இங்க இருக்குது, பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, IFSC நம்பர் இருக்குதுன்னு சொல்லி அதை போட்டுக்கிட்டே தான் என்ன பண்றாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. சிலர் வேறு விதமாக நடக்கிறார்கள். என்னத்தை அவங்க செஞ்சாங்க? நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அந்த காரியங்கள் ஏதாவது இருக்கா? மிஷினரிமார்கள்ட்ட இருக்கக்கூடிய பந்தவாசம் கூட இல்லையே. அவன் எந்த ரத்தத்துல பிறந்தானோ, எந்த ஊர்க்காரனோ, எந்த பாஷக்காரனோ, எந்த தேசத்துக்காரனோ, அவன் வந்து என்ன பண்றான், கப்பலை வித்துட்டு வந்து உனக்கு ஊழியம் பண்றான். வீடு தோட்டம் காடுகள் எல்லாம் வித்துட்டு குடும்பமாக வந்து ஊழியம் பண்றான். இங்கே செத்து போயிட்டான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம எதை பார்த்து கொண்டு இருக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து எப்படியாக வல்லமையினால அபிஷேகத்திலே ஊழியத்திலே இருந்தாரோ அதே வல்லமையும் பலத்தையும் தான் ஆண்டவர் திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறாரு, ஊழியத்துக்கு கொடுத்திருக்கிறாரு, தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன அப்படின்னாக்க அப்பா பிதா என்று கூப்பிடுகிற சுவிகாரத்தை தந்திருக்கிறார், அங்கீகாரத்தை தந்திருக்கிறார். ஏன் அப்பா பிதா என்று சொன்னா அப்ப அவருக்கு பிறந்த பிள்ளைனா அவருடைய ஆவியை உனக்கு தந்திருக்கிறாரு. அப்ப அவருடைய ஆவி இருந்தா தான் அவருடைய பிள்ளை. அப்ப அவர் செய்த காரியத்தை நீ செய்யணும். நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் பிள்ளை. பாட்டு டான்ஸ் எங்க பாருங்க ஐயா, நான் இயேசுவின் பிள்ளை. பாட்டு டான்ஸ் எல்லாம் சூப்பரா தான் இருக்கும். எங்கப்பா இது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன எங்கன்னு பாத்தீங்கன்னாக்க அது அங்க சினிமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது ஒரு இடத்துல உட்காந்து. ஆண்டவர் ரோமருடைய புத்தகத்தில் 8ஆம் அத்தியாயத்தில் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன, நீங்க அடிமையா? ஐயா ஐயா நீங்களா அடிமையா? ஒரு மனுஷனை போன உடனே பெரிய எவனையுமே ஆண்டவர் சொல்லாரு, நீ எவனுக்கும் பயப்படாத, எவனுக்கு மரியாதை இல்லை. இன்னைக்கு போயாச்சு அப்படின்னாக்க MP MLA மந்திரி இருந்துன்னா இவன் தான் போய் கையை கட்டிட்டு நிற்கிறான், இவன் தான் பெருசா பாராட்டுறான், எல்லாம் பண்றான், பீத்திக்கிட்டு இருக்கிறான். அப்படி வந்துட்டாரு, இப்படி வந்துட்டாரு. உனக்கு ஆண்டவர் தேவனுடைய சுபிகாரம், நீ தேவனுடைய பிள்ளை. அவன் உன்னைய பார்த்தா அவன் உன்னைய வணங்கணும் ஐயா, உன்னை கனப்படுத்தணும் ஐயா, உன்னை மகிமைப்படுத்தணும். இது ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய மக்கள், தேவ ஜனம், தேவ ஊழியக்காரன் சொல்லி அவன் தான் பயந்து நடுங்கணும், அவன் தான் அஞ்சி வரணும், உனக்கு மரியாதையை கொடுக்கணும். நீ போய் அங்க இருந்தனா அப்ப நீ யாரு? எந்த டிக்கெட் நீ யாரியா? வசனம் கேக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அடிமைத்தனத்தினுடைய ஆவி கிடையாது என்று சொல்லுகிறார். நீ என்ன அடிமையா? எதற்கு அடிமையாக இருக்க வேண்டும்? ஏன் அடிமைப்பட வேண்டும்? ஏன் பயந்து நடக்கணும்? ஏன் நீ அவனை கண்டாச்சுனா ஏன் அவன் வந்துருவானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக நீ ஓடி போய் என்னென்னவோ பண்றியே? காத்து கொண்டு இருக்கிறாரு. என் தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை, ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை மாத்திரம் தான் நம்ம செலுத்த வேண்டுமே. இந்த உலகத்துல எவனுக்கு இது பண்ண முடியாது. அதுதான் நீங்க தானியேல் புத்தகத்துல நல்லா பாப்பீங்களே. சாத்ராக்கு என்ன சொன்னாங்க? 3 பேரு, சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ 3 பேர் என்ன சொன்னாங்க? யோ ராஜா, உனக்கு ஒண்ணு சொல்றேன், நல்லா உனக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறேன். நாங்க நீ என்னதான் பண்ணாலும் சரி, நாங்க பணிய மாட்டோம், குனிய மாட்டோம். நீ எங்களை கொண்டு போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நாங்க இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம், போயான்ட்டாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் ஐயா நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். எந்த அளவுக்கு காலரை தூக்கி விட்டு கம்பீரமாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்குள்ள பலம் உள்ளவர்களாக ஆண்டவர் அபிஷேகம் உள்ளே இருந்தா தானே கிரியேசி, அது இருந்தா தானே. உலகத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக காணிக்கையை கொடுத்தாச்சு, அவர் அதை கரெக்டா கொடுத்துருவாரு. பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எங்க இருந்து நம்ம வாங்குறது? சங்கீதத்துல 23 பார்க்கப்படும்போது உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். ரைட், எங்க அபிஷேகம் இருக்கிறது? ஆண்டவர் பேய்களை துரத்தி கொண்டே இருக்கும்போது அங்க இருந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டா, சீசர்கள் அங்க நிக்கிறாங்க. அங்க இருந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்கள்ட்ட போறாங்க. கூட்டம் நிறைய இருக்குது அந்த பக்கம். சீசர்கள், ஐயா இங்க வாயா, அவர் அங்க துரத்துறாரு, கூட்டம் நிறைய இருக்கு, போக முடியல, இந்த பேயை துரத்து அப்படின்னு சொல்லி கொண்டே விட்டா ஏன்னாச்சு அப்படின்னா, அவன் தீயில விழுகிறான், தண்ணியில விழுகிறான், அவன் அலமோதுறான், கஷ்டப்படுறான், பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல, துரத்துப்பா அப்படின்னோடனே அவன் முடியல. கடைசியில் அவனுக்கு இவங்களுக்கு வாக்குவாதம், தர்க்கம் சண்டை போடுறாங்க, துரத்த முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களிடத்திலே எதுவரை ஐயா, உங்களிடத்துல எதுவரை பைபிளை படிக்கல, பார்க்கறதான்.
படிக்கிற தியானம் எல்லாம் இருந்தா ஏன் இப்படி இருக்குது? ஆண்டவர் சொன்னாரு, எதுவரை உங்களிடத்துல, அதைத்தான் நீ கேட்கிறாரு, எதுவரை ஆண்டவர் உங்களுக்கு இந்த இத்தனை வருஷங்களை கொடுத்து இத்தனை ஆயுசை கொடுத்து உங்கள்ட்ட பொறுமையா இருப்பாரு? இந்த ஊழியத்தை இந்த காரியத்தையும் செய்யலைன்னா எது வரைக்கும் உங்கள்ட்ட பொறுமையா இருப்பாரு? ஆண்டவர் எதுவரை உங்களிடத்துல பொறுமையா இருப்பார்? விசுவாசம் இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறார். விசுவாசிகளால் நடக்கும் அற்புதங்களும் அடையாளங்கள்னா தேவ ஆவியானவர், அவருடைய ஒளி நமக்குள்ளே இருக்கணும். நீங்கள் வெளிச்சத்திலே நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். உங்களை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட வேண்டும். அதுதான் ஊழியம். அதைத்தான் வெள்ளக்காரன் செஞ்சா, எல்லாரும் செஞ்சா. இன்னைக்கு நம்ம இந்திய தேசத்தில் அப்படியா நடந்து கொண்டு இருக்கிறது. திருச்சபையினுடைய வரலாறு அப்படியா இருக்குது. இன்னைக்கு கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலையிலே நாம் இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மை அபிஷேகம் பண்ணினார் தேவன் என்று சொல்லுகிற தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகளே, அந்த அபிஷேகம் எங்கே? அந்த தகுதி எங்கே? அந்த வரம் எங்கே? அந்த காரியம் ஒண்ணுமே இல்லாம நம்ம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறோம். நமக்கு வேதனையா இல்லையா? ஜெப வாழ்க்கை எங்கே இருக்கு? ஜெபத்தினுடைய மேன்மை எங்கே இருக்கிறது? ஜெபத்தினுடைய கிரியை எங்கே இருக்கிறது? அன்னைக்கு இந்த மாதிரியான ஏன் எங்களால முடியல அப்படின்னா, உபவாசத்தினாலும் ஜெபத்தினால ஏண்டி இது போகாது. அந்த சரி, உபவாசம் பண்ணும்போது என்ன செய்யணுங்க? உபவாசம் பண்ணும்போது என்ன செய்யணும்? சோறு திங்காம இருக்கிறதா உபவாசமா? வேற என்ன செய்யணுங்க ஐயா? உபவாசிக்கும் போது என்னென்ன கடைப்பிடிக்கணும்? ரெட்டுடுத்தி, அது முன்ன காலங்களில் இயேசு கிறிஸ்துக்கு அப்புறமா ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு? உபவாசிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்ன கொடுத்துருக்கிறார்? முக வாடலா இராதே. எங்க பூசணும்? அப்ப எதுக்கு அதை சொல்றாரு அந்த வார்த்தை? இல்ல அந்த வார்த்தை எதுக்கு சொல்லுகிறார்? ஏன் தலையில எண்ணெய் பூசி மோகழிவி நீ உபவாசத்தை காட்டாம நீ ஜெபம் பண்ண, எதுக்கு தலையில எண்ணெய் பூசி நீ உபவாசிக்கணும்னு சொல்றாரு? அதுதாங்க சங்கீதம் 23 சொல்லுது. தலையில எண்ணெயை தடவையா நீ உபவாசித்து ஜெபம் பண்ணும்போது அந்த தலையில எண்ணெய் உனக்கு அபிஷேகத்தை கொடுக்கும், உனக்கு வல்லமையை கொடுக்கும். ஆவியான இறங்கி உன்னை கிரியையில நடப்பிப்பாரு. அதுதான் அடையாளமாக சொல்லுகிறார். அன்று சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற சொல்லுகிறார். நீ உபவாசிக்கும் போது தலையில எண்ணெய் பூசு, அதுக்கப்புறம் முகம் கழுவி நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. இந்த தலையினுடைய எண்ணெய் அபிஷேகம் இல்லாம இன்றைக்கு நம்மளுடைய ஊழியம் போய் கொண்டிருக்குது. நம்மள ஒவ்வொரு மனுஷனும் உபவாசத்துடைய எப்படி பண்ண வேண்டுங்கிற முறையும் தெரியல, வழியும் தெரியல, பின்பற்றவும் தெரியல, அந்த கிரியை வெளிப்படுத்த முடியல. தெளிவாக நம்மளை நடத்துகிறார். இன்றைக்கு திருச்சபையினுடைய வரலாறுகளே உன்னதத்துடைய பலன் இல்லாம இருக்கிறாங்க, தேவ மகிமை இல்லாம இருக்கிறாங்க, ஒளி இல்லாம இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது என்று கடைசி காலத்திலே திருச்சபையிலே ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உலகத்திலே ஆண்டவர் சொல்லுங்க இன்னொரு பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்ன அப்படின்னா, யோவானுடைய புத்தகத்திலே 16வது அத்தியாயம் 8வது வசனத்தை வாசிங்கள். அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறார். அப்ப என்ன திருச்சபையில என்ன இருக்கணும்னா கண்டிஷன் இருக்கணும். அப்ப டிசிப்ளின் வேணும், ஒழுக்கம் வேணும், சரியாக பாதையிலே நடக்க உங்களை கற்றுக் கொடுத்து உங்களை ஸ்திரப்படுத்தி ஆண்டவருடைய சேனைகளுடைய ஊழியக்காரனாக நிறுத்தணும், தேவ பிள்ளையா நிறுத்தணும். எங்க பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டாரு. பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறார். பரிசுத்தத்தில் இருந்தா என்ன தரிசிக்க முடியும், என் ராஜ்யத்துக்கு வர முடியும், என் வருகையை சந்திக்க முடியும். மகனே மகளே நீ பரிசுத்தங்கள் கடந்து வர வேண்டும். பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற தேவனாய் திருச்சபையிலே ஆண்டவருடைய உபதேசம் இருக்கிறது. இன்னைக்கு எந்த திருச்சபையில இருக்கு? உனக்கு ஆசீர்வாதம், வா வா வா. உன்னை வாழாக்காமல் தலையாக்காரு, வா வா வா. உன்னுடைய எல்லாம் நிறைஞ்சிரும், வீடெல்லாம் நிறைஞ்சிரும். நீ மாடி வீடு கட்டிடுவ, கார் வாங்கிடுவ, நீ வெளிநாட்டுக்கு போயிருவ. நிறைய கொண்டாந்து போடு. எந்த அளவுக்கு போடுகிறியோ அந்த அளவுக்கு உனக்கு. அதான் தென்னாட்டில் ஒரு ஆள் இப்படி சொல்லுகிறார். அந்த ஆளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, இப்போ ஒரு மாசத்துக்கு இத்தனை கோடின்ற ஒரு கணக்கு இருக்குது, டார்கெட். கார்பரேட் கம்பெனி மாதிரி. ஆண்டவருடைய வார்த்தையின்படி என்ன என்ன செஞ்ச நீ கேட்கறதுக்கு யார் இருக்கிறா?
இதுல கேள்வியே கிடையாது. யார் என்ன கொள்ளையடிச்சாலும் என்ன பண்ணாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அதனாலதான் இருதயம் துணிகரமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறது ஆண்டவருடைய ஊழியத்தின் பேர்ல. அதான் சொல்றாரு, அவர்கள் சிலுவைக்கு பயங்கர்கள், கிறிஸ்துவனுடைய விரோதிகள், சிலர் வேறு விதமாக நடக்கிறார்கள். இதெல்லாம் சொல்றதுக்கு ஆள் எங்க இருக்கிறாங்க? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, மீகாவுடைய புஸ்தகத்திலே 3வது அத்தியாயம் 8வது வசனத்தை பார்க்கப்படும் போது இதே வார்த்தையை குறித்து தான் நான் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நானோ யாக்கோபுக்கு, அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் யாக்கோபுக்கு மீறுதலை சொல்லி இருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கண்டித்து உணர்த்துகிற தேவன் அன்னைக்கு இப்படிதான் கண்டித்து உணர்த்தினாரு. கீழ்ப்படியாம செத்தான். ரட்சிக்கிற அந்த ஜனம், ரட்சிக்கப்பட்ட அந்த ஜனம், ரட்சிக்கப்பட்ட ஜனமே பட்சிக்கப்பட்டு அழிந்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, மீண்டும் அழிஞ்சு போனாங்க. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட நீ பட்சிக்கப்படாதபடி இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். யாக்கோவுக்கு கொடுத்த வார்த்தை தான் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி எல்லா இடத்துலையும் நீ சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீ பட்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாரு. அதுக்கு தான் ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறார். திருச்சபையை கண்டித்து உணர்த்துகிறார். ஒவ்வொரு மனுஷத்தையும் கண்டித்து உணர்த்துகிறார். திருச்சபை பரிசுத்தமாக்க விட வேண்டும். ஆண்டவருடைய வருகையிலே என் சபை, என் ஜனம் என்னிடத்தில் வர வேண்டும். இதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க இந்த வசனத்தை. நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவியே அருளின பலம் நியாயத்தினாலே பராக்கிரமத்தினாலே நிரப்பப்பட்டிருக்கு. இதுதான் தீர்க்க தரிசனத்தினுடைய ஊழியம். இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்க தரிசனம் அலையிறான் உலகத்துல. இந்த மாதிரி எல்லாம் எவனா சொல்லிட்டு அலையிறானா? கிடையவே கிடையாது. இந்த ஆண்டு உங்களுக்கு சுபிட்சமாக இருக்கும். நீங்கள் மிகவும் சந்தோஷமாய் மகிழ்ந்து களி கூறுவீர்கள். உங்களுடைய பாத்திரம் நிரம்பி ஒழியும். அப்படியே ஓட்டிடுவான் வண்டி அந்த ஒரு வருஷத்துக்கு. எல்லாம் இவர் தான் நல்லா சொல்லி இருக்கிறாரு. காணிக்கு அந்த பாஸ்ட் நம்பருக்கு அட்ரஸ் இருக்குதா? கொண்டாட்டியும் புருஷனும் தேடுவாங்க. பிள்ளைகளா நீங்களும் வாங்க, கொஞ்சம் காசை போட்டுங்க, அனுப்புவோம். அந்த ஆசீர்வாதம் பலிக்குமா? உன் நினைவு என்னுடைய நினைவில்லைன்றார். உன் எண்ணம் நோக்கம் என்னுடைய இல்லை அப்படின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டுடைய இந்த கடைசி காலத்திலே பார்க்கப்படும்போது ஆண்டுடைய கண்டிப்பை உணர வேண்டும் திருச்சபை. உலகம் அழிந்து கொண்டிருக்கு. நாசை, அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸ் எரிஞ்ச பிறகுதான் எனக்கே பத்திக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தேசங்கள்ல அங்கங்க செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கப்படும் போது என்னன்னா, கிறிஸ்தவ தேசம்னு சொல்லலாம். அங்கேயே ஆண்டவர் முதல்ல அங்கேதான் தொடங்குவார். தேவனுடைய யுத்தம் எங்க, தேவனுடைய தண்டனை எங்கே தொடங்குதுன்னா தேவனுடைய திருச்சபையிலிருந்து தொடங்கும். இல்லை, எதுக்காக இதை சொல்றாரு? ஏன் கண்டித்து உணர்த்தணும் ஐயா? ஏன் பாவத்தை குறித்து பேசுறாரு? என்ன காரணம்? எதுக்காக பேசுறாரு ஐயா? எதுக்காக பாவத்தை கண்டித்து உணர்த்துறாரு ஐயா? என்ன காரணத்துக்காக பேசுறாரு ஐயா? ஐயா மனம் திரும்புதல். அப்புறம் மனம் திரும்புதல் சரி, இன்னும் முக்கியமான பாயிண்ட் வர மாட்டேங்குது. ரட்சிப்பு எங்க இருந்து வரும்? ரைட்டு. அதுக்கு முன்னாடி என்ன வேணும்? விசுவாசம் மட்டும் இருந்தா போதுமா? எல்லார்ட்டையும் விசுவாசம் இருக்கு. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சபையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம்னு தான் சொல்றோம். கிருபைன்றார். கிருபை எங்க இருந்து வரும்? அது சங்கீதம் 103 சொல்லிருச்சு. அவர் கட்டளையின்படி செய்யுள்ள மேலதான் கிருபை இருக்குன்னு சொல்லிடுச்சு. இவனும் ஊரெல்லாம் சொல்லியிருக்கான் கிருபை கிருபை. எப்பா கற்பனையும் கட்டளையும் கை கொண்டாதான்ப்பா கிருபையே இருக்குன்னு பைபிள் சொல்லுது. வேற யாரு மேலேயும் கிடையாது. அது ரைட்டு. அதுக்கு முன்னாடி இன்னொரு மேட்டர் இருக்குது. எதுக்கு இதை கண்டிச்சு சொல்லுகிறார்? எடுத்துக்கொள்ளுங்கள் 1 பேதுருடைய புஸ்தகத்துல 1வது அத்தியாயம் 22வது வசனம். ஆகையால் நீங்கள் நீங்க எப்படி இருக்கணுமா? மாயமற்றவர்களா இருக்கணும். மாயம்னா என்னங்க? அது இப்போ ஒரு வேஷம், அப்போ ஒரு வேஷம். டிராமால நடிப்பான். வெளியில எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டு வெளியில வந்தாங்கன்னா தெரியும் கதை. ஐயா பாருங்க ஐயா, நல்ல படம் பார்க்கிறாரு. நீங்கள் முதல்ல சகோதர சிநேகம் உள்ளவர்களா இருக்கும்படி
ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டுள்ளா இருக்கிறபடியா. புரியுதுங்களா? ஆத்மா பரிசுத்தம் அடையணுமா, அதுக்கு தான் இந்த கண்டித்து உணர்த்துகிற இந்த காரியங்கள். அப்ப ஆத்மா பரிசுத்தம் ஆகும்போது சரீரம் பரிசுத்தமா இருக்கும். டெய்லி சோப் போட்டுருவோம், காஸ்ட்லி சோப்பு, நல்ல ஷர்ட் போட்டுருவோம், நல்ல சென்டர்லாம் அடிச்சிருவோம். இது சரீர சுத்தம். ஆனா உள்ளே என்ன சொல்லுகிறது? ஆத்மா சுத்தம் ஆகணும். எந்த டிட்டர்ஜென்ட்டை போடுவீங்க? ஆவியானவர் வந்தா தாங்க சுத்தம் பண்ண முடியும். என் ஆத்மா பரிசுத்தம் அடையும் போது நான் என் உலகத்துல நான் அன்பு கூறுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கு. உலகம் என்பது பாவம். பாவத்திலேயே நம்ம அன்பு கூறுவோம். எங்க சபையிலே அன்பு கூறுவோம், சகோதரத்திலே அன்பு கூறுவோம். வாசிங்க. ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டுள்ள இருக்கிறபடினாலே சுத்த இருதயத்தோட. அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டுடைய சமத்துல முழு இருதயத்தோட என்ன செய்வேன் ஐயா? ஐயா சொல்லுங்க ஐயா. எப்படி ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும்? தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் என்ன செய்யணும்? தொழுது கொள்ள வேண்டும், அன்பு கூற வேண்டும். புரியுதுங்களா? இந்த வார்த்தைக்கே நம்ம லாயக்கா இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கப்படும் போது வேதம் சொல்லுகிறது, ஆத்மாவை சுத்தமாக்கி கொண்டுதான் ஆண்டுடைய சமூகத்திலே வர வேண்டும். ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் சுத்தமுள்ளதாக தேவ சமூகத்திலே வர வேண்டும். அதுக்கு தான் இந்த பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற தேவனுடைய வார்த்தை, அபிஷேகத்தினுடைய வார்த்தை. ஆண்டவர் கொடுக்கிறா அந்த ஆவியானவர் வந்தா அந்த அறிவு இருக்கும், அந்த புத்தி இருக்கும், அந்த தெளிவு இருக்கும். அவன் உண்மையா போவான். அந்த ஆவி இல்லைன்னா அவன் தாறுமாறா தான் போவான். இதுதான் இங்கே உள்ள இருக்கிற காரியங்களாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற அந்த உலகத்துல நீங்க அப்படிப்பட்ட ஆவியானவர் வரும்போது என்ன பண்ணுவீங்க? சர்ப்பங்களை என்ன பண்ணுவீங்க? சர்ப்பங்களை என்ன பண்ணுவீங்க ஐயா? அந்த ஆவியானவர் வந்தா சர்ப்பங்களை என்ன பண்ணுவீங்க? ஆப்பிரிக்காவில் கொஞ்சம் பேர் இருக்கிறான் ஊழியக்காரங்க. ஏன்னா ஊழியத்துக்கு வந்திருக்கிறான் அப்படின்னாக்கா முதல்ல கூப்பிடுவானுங்க, பாம்பை விட்டுருவானுங்க, போய் எடியா அப்படிம்பாங்க. உங்களெல்லாம் அங்கே கொண்டே விடணும்.